கர்த்தருடைய மகாபரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் திருச்சியிலேருந்து வர்றேன். என் பேர் ஜெயராணி. திருச்சியில் வந்து ஒரு ஃப்ளாட் வாங்கியிருந்தோம். ஆனால் அதுக்கு பத்திரம் வந்து ஒரு 10 வருஷமாக பெரிய போராட்டமே நடந்துருந்துச்சு. அது வந்து கிடைக்க முடியாத சூழ்நிலையாக இருந்துச்சு. இப்போ பிரதர் அவங்க வந்து திருச்சியில் வந்து பிஷப் கீப்பர் அந்த ஸ்கூலுக்கு வந்து வந்திருந்தாங்க. பிரதர் என் தலை மேலே கை வச்சு பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் அந்த வசனத்தை சொன்னாங்க. நான் அந்த வசனத்தை வச்சு ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். பொருத்தனை பண்ண ஒரு 8 மாதத்துல எனக்கு 10 வருஷத்துக்கு கிடைக்காத அந்த பத்திரத்தை 10 வருஷம் கழிச்சு அந்த 8 மாதத்தில் கர்த்தர் அந்த பத்திரத்தை திருப்பி கொடுத்தார். அது தேவனுக்கு கொடான கொடி நன்றி. என்னுடைய பேர் வந்து க்ளோரி. நாங்கள் ஆவடியிலேருந்து வரோம். இவங்க பேர் வந்து மல்லிகா. இவங்க வந்து ஏப்ரல் மாதத்துலேருந்து இந்த கூட்டத்திற்கு வராங்க. வந்தோடனே இவங்க வந்து நிறைய கடன் பிரச்சனைக்காக தான் வந்தாங்க. ஆனால் ஜூன் மாதம் வந்து இவங்க தலையில் கட்டியிருக்குன்னு ஆண்டவர் இங்கே வெளிப்படுத்தியிருக்காரு. ஜூலை மாதம் வந்து இவங்க ஆப்ரேஷன் வந்து மூளை பக்கத்தில் ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் நடந்தது. அப்போ எல்லாருமே டாக்டர்லாம் வந்து எழுதினாங்களாம், இந்த மாதிரி உயிருக்கோ மற்ற எந்த மருந்தையும் வந்துடும், எதுனா கை கால் விளங்காமல் போயிடும், எதுனா ஒன்று ஆகிடும், எதுக்குமே நாங்கள் கேரண்டி இல்லை அப்படின்னு. இவங்க வீட்டுக்கார் வந்து ரொம்ப ஒரு இந்து வைராக்கியத்தில் ஜோசியம் பார்க்குறது அந்த மாதிரிலாம் ரொம்ப வைராக்கியமானவர். அப்போ இவங்க வந்து ஒரு விசுவாசத்தில் எப்போ பாரு ஆண்டவரை குறித்து பேசிட்டு இந்த மாதிரி இங்கே வந்து ஆண்டவர் ரொம்ப நம்பி வந்தாங்க. ஆப்ரேஷன் நல்லா சக்ஸஸாக முடிஞ்சு ஆனால் நல்ல ஜீவனோடு இங்கே வந்தாங்க. ஆப்ரேஷன் முடிஞ்சு ஜூலை மாதமாக இந்த கூட்டத்திற்கு 23 நாள் தான் வந்துச்சு. ஜூலை மாதத்துக்கு வந்தாங்க. அதில் வந்து அவங்க வீட்டுக்காரரும் வந்து ஆண்டவரை கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ விசுவாசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஆண்டவர் வந்து இவங்களை இப்படியா ஜீவனோடு நிறைய சுகத்தோடு ஆண்டவர் காப்பாற்றிருக்காரு. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இப்பொழுது நாம் இந்த நாள் மங்கள வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். எபிரெயரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 23வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. இந்த நாள் செய்தியின் தலைப்பு வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்கணும். எதில் உறுதியாக இருக்கணுமா? நாம் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை நான் அறிக்கை செய்ய வேண்டும். அப்படின்னா எப்பவுமே உங்களுடைய வாயிலிருந்து விசுவாச அறிக்கைகள் வரணுமே தவிர அவிசுவாச வார்த்தைகள் அறிக்கையாக வரக்கூடாது. நெகட்டிவ் தாட்ஸ் அண்ட் நெகட்டிவ் டாக்ஸ் உங்கள் வாயில் இன்னைக்கு இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதிலே நீங்கள் உறுதியாக இருக்கணும், அசையாமல் உறுதியாக இருக்கணுமா. இன்னைக்கு யார் யார் உங்கள் வீட்டில் நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்கிறாங்களோ, எனக்கு என்ன நல்லது நடக்கும், நான் எங்கே வாழ போகிறேன், நான் எங்கே போய் முன்னேற போகிறேன், எனக்கு எங்கே அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும், நான் எங்கள் பிள்ளையை பெற்றுக்க போகிறேன், எனக்கு எப்படி கல்யாணம் நடக்கும் அப்படின்னு நெகட்டிவாக பேசின அத்தனை பேர் மேலே ஒரு விசுவாசத்தின் அபிஷேகத்தை கர்த்தர் இன்றைக்கு இறங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அந்த ஃபெய்த் உங்கள்கிட்ட என்னைக்கு தளர்ந்து போகிறதோ அன்னைக்கு அந்த நம்பிக்கை விட்டு போயிடுச்சுன்னா உங்கள் சரீரத்தில் பலன் குன்றி போகும். எனவே இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் விசுவாசத்தை அறிக்கை செய்ய வேண்டும். விசுவாச அறிக்கை. உங்கள் வாயிலிருந்து அவிசுவாச வார்த்தை வரக்கூடாது. காரணம் என்னன்னா, உங்களுக்குன்னு நிறைய வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவர். ஏன் நம்ம நம்பிக்கையோடு இருக்கணும்? நாம் வாக்கு தத்தத்தின் பிள்ளைகள் என்று நமக்கு ஒரு பெயர் உண்டு. அந்த வாக்கு தத்தம் எல்லாவற்றையுமே ஆண்டவர் நிறைவேற்றுகிறது வரைக்கும் ஆண்டவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். யோசுவா 21:45 சொல்லுகிறது, கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. அப்ப ஏன் நம்ம உறுதியா இருக்கணும், ஏன் நம்பிக்கையா இருக்கணும்? ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்ற உண்மையுள்ளவர். அவைகள் ஒன்றும் கீழே தவறி விழாதாம்.
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எவ்வளவோ வாக்குத்தத்தங்களை சொன்னார், ஒன்று கூட கீழே விழவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று என்று யோசுவா எழுதுகிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் பாதி வாக்குத்தத்தங்கள் நிறைவேறி இருக்கலாம், மீதி இருக்கிறவைகள் இன்னும் நிறைவேறாமல் இருக்கலாம். நிறைவேறாதவைகளை நிறைவேற்றுகிற நாளாக கர்த்தர் இந்த நாளை நமக்காக முன்குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் யோசேப்புக்கு 17 வயதில் ஒரு சொப்பனம் கொடுக்கிறார். என்ன சொப்பனம்? முதிர்ந்து அப்படியே அந்த நெற்கதிர்கள் வளர்ந்து முதிர்ந்து வருகிற நேரத்தில் அப்படியே தலை குனிந்து இந்த அரிக்கட்டுகள், என்னுடைய சகோதரர்கள் எல்லாருமே அப்படி சுற்றி 11 பேர் நிற்கிறாங்க. இவன் மட்டும் சென்டரில் நிற்கிறான். இவன் நிமிர்ந்து நிற்கிறான், மீதி எல்லாம் தலை குனிந்து வணங்கி நிற்கிறதாக ஒரு தரிசனம். அதை பார்க்கும் பொழுது இந்த தரிசனத்தை குறித்து அவன் ஷேர் பண்ணுறான். அந்த ஷேர் பண்ணும் பொழுது அவனுடைய உடன்பிறப்புகளுக்கு இந்த தரிசனத்தை கொடுத்து ஒரு பொறாமை, நீ சின்ன பையன், நான் பெரியவன், எப்படி நான் உனக்கு முன்னால் தனக்குள்ளி முடியும் என்று சொல்லி, நீ உயிரோடு இருந்தால் தானே இந்த தரிசனம் நிறைவேறும், நீ செத்து போயிட்டா எப்படி நிறைவேறும், உன்னை சாவடிச்சிட்றேன்னு நினச்சிட்டு கொண்டு போய் ஒரு பெரிய குழியை தோண்டி உள்ளே போட்டு உயிரோட புதைக்கணும்னு நினைச்சாங்க. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறாதது வரைக்கும் ஒருவனும் அவனை சாகடிக்க முடியாது. அதுதான் இன்னைக்கு மெயின் மெசேஜை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறார். 11 பேர் சேர்ந்து நின்றுக்கிட்டு தந்திரமாக, அவங்களுக்கு கண்ணு முன்னால் தெரியுது ஆண்டவர் தரிசனம் கொடுத்துட்டார், இது ஒரு நாள் நிறைவேறும். அப்போ இது நிறைவேறதுன்னா நீ உயிரோடு இருந்தால் தானே நாங்கள் முன்னால் வந்து தலை குறிஞ்சி நிற்போம், நீ செத்துட்டா என்று சொல்லி தரிசனத்தையே குழி தோண்டி புதைக்க நினைத்தார்கள். அவனுக்கு யோசேப்பை மாத்திரமல்ல, ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த தரிசனத்தையும் வாக்குத்தத்தையும் மண்ணோடு குழி தோண்டி புதைக்க நினைத்தார்கள். ஆண்டவருடைய வார்த்தைகள் தான் சொன்னதை நிறைவேற்றி தான் திரும்பமே தவிர அதை யாராலும் சாகடிக்க முடியாது. அது ஜீவன் உள்ளது. என்ன நடந்துச்சு? எந்த சகோதரர்கள் இவனை குழிக்குள்ளால போட்டு மண்ணை மூடி உயிரோட கொல்லணுன்னு நினைச்சாங்களோ அவங்களுக்குள்ளாலேயே ஒருத்தன் சொல்கிறான், இவனை உயிரோட புதைச்சி நமக்கு என்ன கிடைக்க போகுது, அதுக்கு பதிலாக இவனை வழிப்போக்கர்களிடத்தில், வியாபாரிகளிடத்தில், வர்த்தகரிடத்தில் விற்றா இதை காசாவது கிடைக்கும், அதனால் இவனை நாடு கடத்திடலான்னு சொல்லிட்டு அன்றைக்கு காசு வாங்கிட்டு நாடு கடத்தினார்கள் இந்த யோசேப்பை. அவனை நாடு கடத்தும் பொழுது அவனுடைய வாக்குத்தத்தமும் அவனோடு சேர்ந்து நாடு கடத்தப்பட்டது. அதுதான் உண்மை. நீ ஆஸ்பத்திரியில் மரணத்தோட போராடி கொண்டிருக்கும் பொழுது உன் வாக்குத்தத்தம் உன்னை விட்டு தனியாக நிற்காது. அந்த வாக்குத்தத்தம் சேர்ந்து தான் உன் ஆஸ்பத்திரியில் உன் கூட இருக்கும். உன்னை ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்புகிறாங்கன்னா உன் வாக்குத்தத்தத்தை பிரிச்சுட்டு தனியாக அவனை அனுப்ப முடியாது. ஏன்னா எழுதினது சிலர் தலையெழுத்துன்னுவாங்க. அந்த தலையெழுத்தல்ல, ஆண்டவர் உனக்குன்னு பரலோக புஸ்தகத்தில் எழுதப்பட்டதான். உனக்கு இன்னென்ன இந்தந்த நாளில் நடக்குன்னா ஆண்டவர் எழுதியிருக்கிற வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டே இருப்பார். அப்போ பாருங்க, உன்னை டிரான்ஸ்ஃபர் பண்ண உடனே அந்த வாக்குத்தத்தத்தை பிரிச்சுட்டு உன்னை மட்டும் அனுப்ப முடியாது. எங்கே உன்னை அனுப்பினாலும் உன்னை கூடவே அந்த வாக்குத்தத்தம் டிராவல் பண்ணி வரும். அதான் ஆண்டவருடைய வார்த்தை. அது மனுஷனுடைய கண்ணுக்கு தெரியாத வார்த்தை, ஆனால் உள்ளுக்குள்ளிருந்து உயிர் உள்ளதாய் கிரியைகளை நடப்பிக்கிற வார்த்தை. இவனை நாடு கடத்தினாங்க, அந்த வாக்குத்தத்தமும் சேர்ந்து நாடு கடத்தப்பட்டது. அங்கு போகும் பொழுது ஒரு பெரிய சத்திய சோதனை வருகிறது, பரிசுத்த சோதனை வருகிறது. அந்த பரிசுத்த சோதனையின் மத்தியிலும் அந்த போத்திபாருடைய மனைவி இவன் மேலே பழி சொல்லும் பொழுதும் இவனை தூக்கி அங்கிருந்து ஜெயிலுக்கு உள்ளால போடுறாங்க. ஜெயிலுக்கு போனாலும் அந்த வாக்குத்தத்தம், ஆண்டவர் கொடுத்த தீர்க்க தரிசனம், அந்த தரிசனம் அவனோடு கூட ஜெயிலுக்குள்ளேயும் போச்சு. நல்ல கவனிங்க, ஆண்டவர் உனக்கு கொடுத்த தரிசனத்தையும் உன்னையும் பிரிக்க முடியாது. நீ எந்த காவலுக்குள்ள போனாலும், எந்த ஜெயிலுக்குள்ள போனாலும், எந்த மரணத்தின் குகைக்குள்ள போனாலும் அந்த தரிசனம் உங்கூட டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். யோசேப்புடைய தரிசனத்தை குழி தோண்டி புதைக்க முடியல. அதன் பிறகு நாடு கடத்தினாங்க, அங்கு அந்த தரிசனம் அவனோடு போனது. அதன் பிறகு ஜெயிலுக்கு கடத்தினாங்க, ஜெயிலுக்குள்ளும் அந்த தரிசனம் அவனோடு கூட போய் தங்கி இருந்தது. குறித்த நாள் வந்த பொழுது அந்த ஜெயிலில் இருந்து அவனை வெளியே கொண்டு வருகிறார்கள்.
ஆண்டவர் அந்த எகிப்து தேசம் முழுவதற்கும் அவனை அதிபதியாய் மாற்றுகிறார். தரிசனம் நிறைவேறுகிற நாட்கள்ல அவருடைய உடன்பிறப்புகள் இருந்த தேசத்தில் பஞ்சம், அதை நிமித்தம் எல்லாரையும் அவனுக்கு முன்னால கொண்டு வந்து தலை குனிந்து நிற்க ஆண்டவர் கிருபை செய்தார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உனக்குன்னு கொடுத்திருக்கிற தரிசனத்தையும் உன்னையும் ஒருவனும் பிரிக்க முடியாது. அதை நிறைவேற்றி முடிக்கிறது வரைக்கும் ஆண்டவர் உன்னை விட்டு விலக மாட்டார். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் அப்படித்தான். உன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை மரியாள் தெரிந்து கொண்டது போல அந்த வாக்குத்தத்தங்கள் உன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை ஆண்டவர் உனக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்கன்னா காலேபிடத்தில் ஆண்டவர் பேசுறார். எகிப்து தேசத்துல யார் மூலமா? யோசேப்புக்கு நேர தரிசனம் மூலமா பேசினார். காலேபிட்ட பேசும் பொழுது தீர்க்கதரிசி மூலமாய். இப்ப என்னன்னா, ஆண்டவருடைய தரிசனங்கள், ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் எப்படியெல்லாம் வேணாலும் வரலாம். உனக்கு நேரடியாய் தரிசனத்தில் வரலாம், ஊழியர்கள் உனக்காக ஜெபிக்கும் பொழுது வரலாம், இல்லாவிட்டால் ஆண்டவரை நேரடியாக உங்களிடத்தில் வந்து சொல்லலாம். ஆனால் யார் மூலமாக வந்தாலும் தரிசனம் தரிசனம் தான், வாக்குத்தத்தம் வாக்குத்தத்தம் தான். இங்கு அடுத்து காலேபை பார்த்து மோசே சொல்லுகிறான். மோசே மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கால் மிதித்திருக்கிற தேசத்தை உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் தருவேன். காரணம் என்னன்னா, நீ உத்தம இஸ்ரவேலனாக ஆண்டவரை பின்பற்றி வருகிறாய். நீ உத்தம இஸ்ரவேலனாக ஆண்டவரை பின்பற்றி வருகிறார். ஒரு தலைவன் பார்த்து கொண்டே இருக்கிறான், அந்த சீடனுடைய நடக்கையை பார்த்து கொண்டே இருக்கிறான், உத்தமமாய் பின்பற்றி வருகிறான். அப்ப அந்த சீடனுடைய கண்கள் காண அந்த தலைவன் சீடனிடத்தில் சொல்லுகிறான், ஆண்டவருடைய வார்த்தையாக தீர்க்க தரிசனமா சொல்றா, எப்பா காலேப், உன்னுடைய இந்த உத்தமத்தை ஆண்டவர் பார்த்து உனக்குன்னு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற தேசத்துல, கானான் தேசத்துல கொண்டு போய் விட்டு, நீ எந்த இடத்துல நின்றுட்டு இந்த இடம் எனக்கு வேணும்னு சொல்றியோ, நீ கால் மிதித்திருக்கிற தேசத்தை உனக்கும் பின்வரும் சந்ததிக்கும் தருவேன் என்று ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்தார். அதே போல அவன் அந்த தேசத்திற்குள்ளால போகும் பொழுது அந்த வாக்குறுதியை கொடுத்த மோசே கூட மரித்து போய்விட்டான். ஆனால் அந்த தேசத்திற்குள்ள போகும் பொழுது தரிசனம் அவனோடு போனது. அதுதான் தரிசனம், அதுதான் வார்த்தைகள். அவன் அங்க போன உடனடியாக இப்ப உடன் ஊழியக்காரனாக இருந்த அந்த யோசுவாவுக்கு அந்த பொறுப்பு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டது. ஹெப்ரோன் என்கிற மலைநாட்டிலே போய் நின்றுவிட்டு இப்ப கிளைம் பண்றான். யாரு? காலேப். யோசுவாவை பார்த்து சொல்லுகிறான், உன் கண்ணு முன்னால தானே நம்முடைய தலைவனாக இருக்கிற மோசே மூலமாக ஆண்டவர் பேசினாரு, நீ எந்த இடத்துல நிற்கிறியோ அந்த இடத்த உனக்கு தருவேன்னு சொன்னார். அதனால இந்த இடத்தை எனக்கு தாரும் என்று கேட்கும் பொழுது யோசுவா மறுபேச்சு பேசவே இல்லை. உண்மையிலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, அதை கொடுத்து தான் ஆகணும், அது நிறைவேறும் என்று சொல்லி மோசே மூலமாக சொன்னது நிறைவேற்றப்பட்டது யோசுவா மூலமாக. ஆனால் அந்த தரிசனம் அவனோடு இருந்தது, அவனோடு டிராவல் பண்ணினது, பல வருஷமாக அவனோடு கூட பின்தொடர்ந்து போனது. அவன் கால் மிதித்திருக்கிற அந்த எப்ரோனை இன்னைக்கும் நீங்க எப்ரோன் போனீங்கன்னா எந்த சந்ததி அங்க இருக்குதுன்னா இந்த காலேபுடைய சந்ததி தான் அங்க இருக்கு. இன்றைக்கு இருக்கிறது போல வேதம் சொல்கிறது, இன்றைக்கு இருக்கிறது போல அந்த தேசத்தை, அந்த பட்டணத்தை ஆண்டவர் அவங்க கையில கொடுத்தார். ஹல்லேலூயா. தரிசன நிறைவேறுதல்கள், ஆண்டவர் அதை நிறைவேற்ற உண்மையுள்ளவர். அடுத்த ஆண்டவர் ஒரு நாள் சகரியாவை சந்திக்கும்படி கப்ரியேல் என்கிற தூதனை அனுப்புகிறார். நல்ல கவனிங்க, முதல்ல நம்ம பார்த்த யோசேப்புக்கு தரிசனம், ரெண்டாவது பார்த்த காலேபுக்கு ஊழியக்காரன் மூலமாக தீர்க்க தரிசனம், மூணாவது இங்க பார்த்தீங்கன்னா சகரியாவுக்கு ஆண்டவரே மேலிருந்து ஒரு ஏஞ்சல் மூலமாக டைரக்ட் இன்ஃபர்மேஷன், டைரக்டா ஒரு நல் வார்த்தை, ஒரு விசேஷித்த மங்கள வார்த்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? உன் மனைவியாகிய எலிசபெத் கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு நீ யோவான் என்று பெயரிட வேண்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை கிடைத்து விட்டது இந்த சகரியாவுக்கு. இந்த வார்த்தை கிடைச்சதுக்கு பிறகு அவன் வயசை நினைச்சு புலம்புனான், நம்பல. ஆனாலும் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறது வரைக்கும் அவன் ஆண்டவர் ஊமையா வச்சாரே தவிர அந்த வார்த்தை நிறைவேறினது. ஹல்லேலூயா.
அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினதற்கு பிறகுதான் அவருக்கு வாய் திறந்தது. காரணம் என்னன்னா, அவனுடைய அவிசுவாச வாழ்க்கை. அதனால தான் முதல்ல சொன்னேன், நீங்க விசுவாசத்தை அறிக்கை செய்கிறதுல உறுதியாக இருக்கணும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கபிரியேல் தூதன் வந்து சொல்லுகிறான், இன்றைக்கு ஆண்டவரால் அனுப்பப்பட்ட உனக்கு நற்செய்தியை கொண்டு வந்திருக்கிற கபிரியேல் தூதன், உங்களுக்கு தூதன் மூலமாக கூட நற்செய்தி வரலாம், அதை கர்த்தர் நிறைவேற்றுவார். அதன் பிறகு தாவீதை பார்த்து ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு வீடு கட்டுவேன் என்று சொல்லுகிறார். நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொல்றான், ஆண்டவர் உனக்கு ஒரு வீடு கட்டுவேன் சொல்றாரு தாவீது அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தைகளை ஆண்டவர் அவனுக்கு நிறைவேற்றுகிறார். தான் சொன்னேன், அவர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதிலே உண்மை உள்ளவர், தரிசனங்களை நிறைவேற்றுவதிலே உண்மை உள்ளவர். குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கும், முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், தாமதிக்காமல் வரும். வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 11 விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பம் தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாளாம். எல்லாம் நல்லா கவனிங்க. விசுவாசத்திலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர். ஆண்டவர் வந்து சாராளை பார்த்து சொல்றார், பிராண உற்பவ காலத்திலே நான் உன்னிடத்திலே வருவேன், அப்பொழுது ஒரு ஆண்மகனை அணைத்திருப்பாய். ஒரு தீர்க்க தரிசனம் வருது. அப்போ அவள் வந்து வயசாகி பாட்டியாகி ஸ்திரீகளுக்குள்ள அந்த வழிபாடுகள் எல்லாம் நின்று போன நிலைமை. இப்போ பார்த்து ஒரு தீர்க்க தரிசனம் இப்படி வந்ததுன்னா எல்லாரும் யார் நம்புவா? இதை வழிபாடுன்னா உங்களுக்கு தெரியும், பெண்கள் கருத்தரிக்கணும்னா அந்த வழிபாடு இருக்கணும். அந்த வழிபாடு இல்லைன்னாச்சுன்னா அதன் பிறகு அவங்க கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா அது முடிச்சாதான் அந்த எக்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும். ஆனால் அந்த நிலைமையில் கற்பம் செத்து போச்சு. கற்பம் செத்து போனதுக்கு பிறகு அதுக்குள்ளால எப்படி ஒரு ஜீவன் வளர முடியும்? வாய்ப்பு இல்லை. ஆனால் ஆண்டவர் முதல்ல சொல்லும் பொழுது அவள் நகைத்தாள். ஆனால் அதுக்கப்புறம் திருப்பி விசுவாசத்தில் உறுதியாக வந்துட்டா. என்கிட்ட சொன்னது மனுஷன் இல்லையா, ஆண்டவர்லாம் சொன்னார், எப்படி அது நிறைவேறாமல் போகும்? நான் இதை விசுவாசிக்கிறேன். அவள் விசுவாசித்து கற்பம் செத்துப்போன நிலைமையிலும் கற்பம் தரிக்க பலன் உண்டு என்று அவள் விசுவாசித்தபடினாலே பிள்ளை பெற்றாள். எப்பவுமே ஒரு வாக்குத்தத்தனுடைய நிறைவேறுதல் எப்படி இருக்குன்னா, உன்னிடத்தில் விசுவாசம் இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் இருந்தால் அது உனக்கு நிறைவேறும். சிலர் சொல்லுவாங்க, எனக்கு இந்த ஊழியக்காரர் ஒரு வாக்குத்தத்தம் சொன்னார், ஆனால் எனக்கு நிறைவேறலை. உன் சைடில் நீ அந்த வாக்குத்தத்தத்திற்கு உரிமை பாராட்டினாயா, விசுவாசித்தாயா, அதனுடைய கண்டிஷனை நீ நிறைவேற்றினா அந்த வாக்குத்தத்தம் கண்டிப்பாய் நிறைவேறும். ஹல்லேலூயா. சாராள் யோசித்தே பார்த்துருக்க மாட்டா. பாட்டி ஆகிற வயசில் அருமையான ஒரு பிள்ளை ஈசாக்கை கொடுத்து, ஆபிரகாமுக்கு 100 வயசு இருக்கும் பொழுது ஈசாக்கை பெற்றுக்கொள்கிறான். எப்படி எங்கே நடக்கும்? இதெல்லாம் நடக்கக்கூடாத அதிசயம். ஆனால் இன்றைக்கும் அந்த காரியங்கள் நடக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு முறை எங்கள் ஆஃபீஸுக்கு ஒரு சகோதரி தன்னுடைய திருமண நாளுக்காக நினைவு கூறுதலுக்காக ஜெபம் பண்ண சொல்கிறாங்க. இப்போ போன வருஷம் நடந்த ஒரு சம்பவம். ஒருத்தர் பின்னாலேருந்து ஃபோன் பண்ணுறாங்கன்னா, ஃபோன் எடுக்கிறவங்களுக்கு அவங்க என்ன ஏஜ்னு தெரியாது. சில நேரங்கள் அந்த குரலை வச்சு ஓரளவுக்கு ஓகே இவங்க வயசானவங்க, இல்லைன்னா வாலிப வயசு, இல்லைன்னா மிடில் ஏஜ் அப்படின்னு ஓரளவுக்கு கஸ் பண்ணலாமே தவிர சரியாக துல்லியமாக கவனிக்க முடியாது. ஏன்னா சிலர் வயசானவங்க கூட அவனுடைய குரலெல்லாம் ரொம்ப கணீர்னு இருக்கும். ஒரு தாயார் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, எனக்கு இன்றைக்கு திருமண நாள், அதனால தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க. அப்போ எங்கள் அலுவலகத்திலேருந்து ஃபோன் அட்டன் பண்ணி ப்ரே பண்ணுற ஒரு சகோதரி ஃபோனை எடுத்துட்டு, சரிக்கா ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு அவங்கள்ட்ட, மறுபடியும் உனக்கு நான் ஒரு பிள்ளையை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஒரு பெண் குழந்தையாக இருக்கும். ஆனால் இந்த வயசில் இந்த ஃபோன் அட்டன் பண்ணுற அந்த சகோதரிக்கு தெரியுது, எனக்கு உதிரப்போக்கெல்லாம் நின்று போய் வயசாகி பாட்டி ஆயாச்சு அப்படின்ற நிலைமை. ஆனால் ஃபோனில் ஜெபிக்கும் பொழுது ஒரு சகோதரி சொல்கிறாங்க, உனக்கு மறுபடியும் ஒரு பெண் குழந்தையை கொடுப்பேன். ஆனால் அவங்க அவிசுவாசத்தில் ஒன்றும் பேசலை. சரின்னு சொல்லிட்டு எல்லாம் ஜெபம் பண்ணி வச்ச உடனே பக்கத்தில் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்கிறாங்க, எப்பா இந்த வயசில் எனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு, இந்த வயசில் மறுபடியும் ஒரு பொம்பளை பிறக்கன்னு சொல்லிட்டு ஃபோனில் அவங்க இப்போ எனக்கு ப்ராஃபஸி சொன்னாங்க ப்ரேயரில் அப்படின்னு ஒன்று அவங்க ஹஸ்பண்ட் சொன்னாராம். ஏன் நடக்காதுன்னு நீ நினைக்கிற? ஆபிரகாமின் நாட்களிலே சாராளின் நாட்களிலே இருந்த ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே, அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். ஆமென்.
சாராளின் நாட்களில் இருந்த ஆண்டவர் இன்றைக்கும் அதே வல்லமையோடு இருக்கிறார். ஏன் நீ அவிசுவாசத்தோடு இருக்கிற அப்படின்னு சொல்லி அந்த மேட்டரை முடிச்சுட்டாங்க. பார்த்தா அடுத்த மாதம் அவங்களுக்கு வழிபாடு வந்தது. அதே மாதம் கன்சீவ் ஆனாங்க. வழிபாடு நின்று போய் பல வருஷம். சாட்சி வரும்பொழுது தான் தெரியுது, அவங்களுக்கு ஏற்கனவே 21 வயசில் பையன் இருக்கிறான். அந்த பையன் ஏற்கனவே இவங்களுக்கு திருமணமாகி 9 வருஷத்துக்கு பிறகு கிடைச்ச பையனுக்கு 21 வயசு. அப்போ அவங்களுக்கு கல்யாணம் எத்தனை வருஷம்? 30 வருஷம் ஆச்சு. ஹல்லேலூயா. சாட்சியில் அதான் எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு 53 54 வயசில் மறுபடியும் அந்த உதிரப்போக்கு, அந்த வழிபாடு, தரிசனம் நிறைவேறும். சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்கக்கூடாது, வாக்குத்தத்தங்களை நீங்கள் பிடிச்சு விசுவாசிக்க வேண்டும். அந்த தகப்பன் சொல்றாரு, ஆபிரகாமின் நாட்களில் இருந்த ஆண்டவர் இன்னைக்கு இருக்கிறாரு. அவிசுவாசமா நினைக்காத. அழகா கற்பம் தரிச்சு இன்னைக்கு அழகான ஒரு பெண் பிள்ளையை அவர்கள் பெற்றெடுத்திருக்கிறார்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கும் ஆண்டவர் உனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தா ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கக்கூடாது. ஆமேன் என்று சொல்லணும். சொல்லுங்க பார்க்கலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதிலே அசைவில்லாமல் உறுதியாயிருக்க வேண்டும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள். ஆண்டவரே, நானும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்துக்கு தானே காத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறீங்களா? உங்கள் அற்புதத்துக்காக அப்படியே நீங்கள் முழங்கால்களை தாழ்த்துங்க. இது உங்கள் அற்புதத்தின் நேரம். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நிறைஞ்ச மனசு என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய மங்களகரமான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு, ஆண்டவரே எனக்கு இரங்கும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிற என் பிள்ளைகளுக்கு உடைய உதவிக்கரம் நீட்டப்படட்டும். இன்றைக்கு என் பிள்ளைகள் இந்த செய்தியில் என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் கேட்டாங்களோ அந்த வார்த்தைகள் எல்லாம் இவர்கள் வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறட்டும். எல்லா தடைகளை உடைச்சி போடுங்க ஆண்டவரே. தடைகளை உடைக்கிற ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு முன்னே செல்லுவீராக. உடைய வியாபாரத்தில் காணப்படுகிற தடைகள், வேலை ஸ்தலத்தில் காணப்படுகிற தடைகள், படிப்பில் காணப்படுகிற தடைகள், ஊழியத்தில் காணப்படுகிற தடைகள், அத்தனை தடைகளையும் உடைச்சி ஆண்டவர் அற்புதம் செய்யும். இவ்வளவு நேரமும் உம்முடைய வாயினாலே நீர் சொன்னீர். இந்த நிமிஷம் அதை கரத்தினாலே என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுவீராக. இவர்கள் கேட்ட அத்தனை மங்கள வார்த்தைகளின் படியே என் பிள்ளைகளுக்கு ஆக கடவது நிறைவேறுவதாக நாங்கள் வாழ்த்தி மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எனக்கு இறங்கும் தேவனேன்னு கதறுகிற பிள்ளைகளுக்கு நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் அல்லவா? என் ஒரேளை என் பிள்ளைகளுடைய செய்கைகள் உம்முடைய சமூகத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு கோபாக்கிறேன் வியாதிகளை கொண்டு வந்திருந்தாலும், கோபாக்கிறேன் இழப்புகளை கொண்டு வந்திருந்தாலும், பிள்ளைகளை கிருபையாய் மன்னித்து என் பிள்ளைகளுக்கு மறுபடியும் வாழ்வதற்கு ஒரு வழியை தார். மறுபடியும் என் பிள்ளைகளை இழந்து போனவற்றை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவருடைய சரீரத்தில் இருக்கிற கொள்ளை நோய் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டும். தெய்வீக தொடுதலை தார். டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு கிடக்கிற என் பிள்ளைகள் உடைய இருதயத்தின் அங்கலாய்ப்புகள் உமக்கு தெரியும் ஆண்டவர். சில காரியங்களை யாரிடத்தில் சொல்லி அழ முடியாமல் என் பிள்ளைங்க கதறிட்டு இருக்கிறாங்க. அவற்றை உங்கள் பாதத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே, என் பிள்ளைகளுக்கு இறங்கி அற்புதங்களை செய்யும். ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கும். கற்பத்தின் வியாதிகள் மாறட்டும் சுவாமி. கற்பத்தில் இருக்கிற கட்டுகளும் கட்டிகளும் மறைந்து போகட்டும். ஒரு சந்ததிக்காய் இயங்கி கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கே பரலோகத்தின் திரவியம் அவருடைய கற்பத்தை நிரப்பட்ட சுவாமி. யாராவது என்னை கை தூக்கி விடமாட்டாங்களான்னு கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இறங்கி நின்று என் பிள்ளைகளை கை தூக்கி அவளை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழக பார்ப்பீராக. என் நியாயமான விருப்பங்கள் வாஞ்சிகள் எல்லாம் நிறைவேறட்டும். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B/1A,
3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454579999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.